ரமேஷ் எப்படி தப்பிச்சாரு? மக்களே, இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. இதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இதை நிறையா பேர் நம்புறதுக்கான சான்சஸ் அதிகம். இதில் கமெண்ட் செக்ஷன்லேயே போனாலே என்னதான் இதை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோங்கிற சில பேர் கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னும் ஒரு சில நாள் அதை கண்டுபிடிக்க முடியல. ரிப் ஓம் சாந்தி இப்படிலாம் போட்டுட்ருக்கீங்க. இதை மாதிரி வீடியோஸ் இன்னுமே வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில் நிறையா வரும். உங்களோட மெசேஜஸ்க்கு நிறையா வரும். ஃபேஸ்புக்கில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி வீடியோவை இப்போ ஈஸியாக ஜென்ரேட் பண்ணால் நிறையா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, நிறையா ஆப்ஸ் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில லாஜிக் யூஸ் பண்ணணும். என்னென்னா, இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அந்த ரமேஷுங்கிறவர் எப்படி தப்பிச்சார். ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகிருந்தால் தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து நீங்கள் ஃபோட்டோஸில், பேப்பரில், டிவியில் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட வால் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், மற்ற பாடி பார்ட்ஸ் மட்டும் வெடித்த மாதிரி இருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் தட் கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது அந்த வீடியோ கிடையாது. இன்னொரு லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏரோப்ளேன் எப்பயுமே இப்படி விழாது, இப்படி தான் விழும். ஸோ அடுத்த லாஜிக் அடிப்படுது. ஸோ இது பேசிக்லி திருப்பியும் சொல்கிறேன், ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போடுங்க. அப்படி இல்லைன்னா, இது எப்படி பிளேன் கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சிமுலேட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் நடந்திருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் சிமுலேட் பண்ணியிருக்கோம், நாங்கள் திருப்பி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ரீஜென்ரேட் பண்ணியிருக்கோம், நாங்களே உருவாக்கியிருக்கோம், கிராஃபிக்கலாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோ போடுங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிளேன் கிராஷ் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் ப்ரோக்ஸ் ஒரு எமோஜி போட்டு கீழே அந்த வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தப்பான அர்த்தத்தை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் சப்போஸ் ஸ்டடி பண்ணணும், லேர்ன் பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கும்னு சொல்லணும்னு நினச்சினா கூட இந்த டிஸ்க்ளைமர் போட்டுட்டு போடுங்க. இது இந்த டூலில், இந்த ஏஐ ஆப்பில் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் எந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடலாம். அதே சமயத்தில் மிஸ்கைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ரொம்ப நல்ல விஷயம் கூட. தயவு செஞ்சு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு இது இதுக்காக செய்யப்பட்டது, இது இப்படி செய்யப்பட்டது, இல்லைனா இந்த டூல்ஸை நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, நாளை பின்ன ஒரு தலைவர் பேசின மாதிரியோ, ஒரு கட்சி தலைவர் பேசின மாதிரியோ, இல்லை ஒரு ஆக்டர் பேசின மாதிரியோ, இல்லை உங்களோட சொந்த பந்தங்களில் யாரோ ஒருத்தர் பேசின மாதிரியோ ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். உங்கள் நெருங்கிய நண்பர் ஜென்ரேட் பண்ண இருக்கிற மாதிரியே ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். தப்பாக பேசின மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். ஏற்கனவே சாதாரணமாக பேசினாலே இப்போ மக்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தப்பாகவே ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண முடியும்னா நீங்கள் எவ்வளோ காஷியஸாக இருக்கணும்னு பார்த்துங்க. மேபி சூன் ஆர் லேட்டர் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைனா ஃபன்னியாக இருக்கிறதுக்கு, இல்லையா போஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம். பட் அதை கமர்ஷியலாகவோ, இல்லை ரியலிஸ்டிக்காகவோ, இல்லைனா வேறு எதையாவது போஸ்ட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் போடணும். அந்த வீடியோஸை போடணும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணணும், இல்லை டைட்டில் ஆட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வாய்ஸ்லேயோ இல்லைனா ஒரு நோட்டோ போட்டுட்டு, டிஸ்க்ளைமர் நோட் போட்டுட்டு தான் இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ நோட் போட்டுட்டு தான் இது போடணும்னு கவர்மெண்ட் கொண்டு வரலாம். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நிறைய டூல்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுனால, வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ எல்லா வீடியோவும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஒரு வாட்ஸ்அப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ வர வீடியோஸை. சரி, ஸ்டே அலர்ட். பை.